வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினமும் சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதம் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக ஒரு கேள்விகளோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் அறுவை சிகிச்சை மூலயமா அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நம்புறாங்க. முட்டி வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து குணப்படுத்த முடியுமா டாக்டர்? பொதுவாக அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்டு மூட்டு வலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போதே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருங்களேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருங்களேன் அப்படிங்கிற ஒரு பதில் தான் பெரும்பாலும் கிடைக்குது. மக்களோட மனசில் கூட முட்டு வலி வந்துருச்சு, இனிமேல் மருந்துகள் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, அல்லது வேறு வழியே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணம் தான் இருக்குது. பொதுவாக மூட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி கேரள மாநிலம் அதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு. கேரளாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே இன்றைக்கு சென்னை தான் அதுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடங்களில் வெளிநாடுகளில் அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, யூரோப்லேருந்து வருடத்திற்கு லட்சக்கணக்கானோர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலிகளையும் முதுகுத்தண்டு சவ்வு விலகலுக்கான சிகிச்சையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது இன்றைக்கி கேரளாவுடைய வருமானத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 100% அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது வந்து பர்டிகுலராக ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா டாக்டர்? இவங்களுக்கு தான் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா above 40 இருக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் வந்து மூட்டு வலியில் வந்து அவதிப்படுறவங்களா இருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் குரூப் ஏதாவது இருக்கா? பொதுவாக இன்றைக்கு மூட்டு வலிகள், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு இளம் வயதினருக்கும் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. மிக அதிகமான ஏஜ் குரூப்புன்னு பார்க்கும்போது பெண்கள் மெனோபாஸ்க்கு பிறகு ஒரு 45க்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க மூட்டு வலிகளால் கடுமையாக அவதிப்படுறாங்க. அதே போல் ஆண்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து ரொம்ப பாரம் தூக்குறவங்க, அல்லது ரொம்ப தூரம் 2 வீலர் ஓட்டுறவங்க, அல்லது ரொம்ப தூரம் நிற்கிறவங்க, இல்லை ரொம்ப நேரம் நடக்கிறவங்க, அல்லது போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலிகள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏஜ் குரூப்புங்கிறது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு அதிகமான லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மாற்றங்களால் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சாதாரணமாக ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, 2 பெரியவர்கள், 2 வயதானவர்கள் இருக்கக்கூடிய குடும்பம்னு நம்ம எடுத்தோம்னா இந்த 5 பேரில் குறைந்தது ஒருத்தருக்காவது இந்த மூட்டு வலிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மூட்டு வலிகள் வந்து மிக சுலபமாக குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பேசின மாதிரி அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இந்த வலிகள்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமா? நிச்சயமாக. பொதுவாக ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், சித்த மருத்துவ முறைகளாகட்டும், பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் அந்த மருத்துவத்துடைய மிகப்பெரிய ஒரு கொள்கைன்னே சொல்லலாம். பொதுவாக அந்த மூட்டு வலிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல காய்கறிகள், கீரைகள் உணவில் சாப்பிட்ணும். இன்றைக்கு நிறைய நம்ம குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம சமைக்கக்கூடிய உணவு வகைகளை மறந்துட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவியல், மசியல், துவையல் அப்படின்னு 3 வகையான உணவு இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அவியல், மசியல், துவையல் அப்படிங்கிறது இன்றைக்கு நவீன சமையலில் இல்லாத ஒரு விஷயமாகவே ஆகிவிட்டது அப்படின்னு தான் பார்க்கணும். காய்கறிகளை வேக வைக்கக்கூடிய முறை, அரிசியை வடித்து அந்த தண்ணீர் கஞ்சியை எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிடக்கூடிய முறை, குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நடக்கக்கூடிய முறை, ஒரு நாளைக்கு 2 லிட்டராவது தண்ணீர் குடிக்க வேண்டும். நாட்டு காய்கறிகளை நிறைய உபயோகப்படுத்தணும். கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, புடலங்காய், பூசணிக்காய், பாகற்காய், கோவைக்காய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டு காய்கறிகளை நிறைய உபயோகிக்க வேண்டும். சீசன் கேத்தான்மால் கிடைக்கக்கூடிய நாட்டு பழங்கள், கொய்யாக்காய், அதே போல் மாதுளம்பழம், அதே போல் சப்போட்டா பழம், பேரிக்காய், இந்த மாதிரி பழங்களை உபயோகப்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலே கீழே அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம், அதே போல் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்யக்கூடிய வழக்கம், இதெல்லாம் நம்ம தினசரி ரொட்டீனாக வச்சுட்டு இருந்தோம்னா 100% மூட்டு வலி மட்டுமல்ல, உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமலே நம்ம பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகேஸ்வரி பேர். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க மகேஸ்வரி? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசு சொல்லுங்கம்மா. 27. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மகேஸ்வரி, சொல்லுங்கம்மா. சார் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ 1 இயர் ஆகுது சார். குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி பிறந்திருக்குங்க சார். எனக்கு வந்துட்டு 1 இயராகவே வந்துட்டு மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கு சார். அதனால ஸ்கேன் பண்ணேன் சார். பித்தப்பையில கல்லும் அப்புறம் ஓவரி ரைட் ஓவரியில வந்துட்டு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னாங்க சார். இப்போ டேப்லெட் எடுத்தேன். இப்போ 3 மந்த்துக்கு அப்புறம் அது சரியாயிடுச்சு. ஆனா இப்போ போய் ஸ்கேன் பண்ணப்ப கிட்னில சின்னதா 6 மில்லிமீட்டர்ல ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கும் இந்த மயக்கம் வரதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏன் இந்த மயக்கம் எனக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் சார். எந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறது. ஓகேம்மா, பொதுவா எந்த நேரங்கள்ல இந்த மயக்கம் வருது? காலையில எழுந்திருக்கும் போது, ஈவினிங் டைம்லயும் நிறைய இருக்கு சார். ஓகே, காலையில எழுந்திருக்கும் போது அதிகமா தெரியுது, அதே போல மாலை நேரங்கள்ல அதிகமா தெரியுது. 4 o'clock மேல நிறைய தெரியுதுங்க சார். மதியத்துல தூங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உண்டாமா? அப்படி நான் அவ்வளவாலாம் தூங்க மாட்டேங்க சார். பகல் டைம்ல எனக்கு தூங்குற பழக்கம் கிடையாதுங்க சார். வெரி குட்மா. அப்படி நான் தூங்க மாட்டேன். நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய மயக்கம் அப்படிங்கிறது 2 விதமான காரணங்களால் ஏற்படலாம். ஒன்று, குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகிறது, அந்த குழந்தைக்கு நீங்கள் நிச்சயமாக பால் கொடுத்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம், புரதச்சத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலான தாய்மார்கள் இன்றைக்கு மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால தான் ப்ரெக்னென்சி முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இந்த மயக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இரண்டாவது, உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்துடைய அளவு, குறிப்பாக இரத்த சிவப்பணுக்களுடைய அளவு, ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். மூன்றாவது, குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகும்போது உடலில் நிறைய விதமான ஹார்மோன்கள் மாற்றம் அடையும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, முதல் 6 மாதம் உங்களுக்கு மாத விலக்கு இருந்திருக்காது, அதன் பிறகு மாத விலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீராக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மன அழுத்தத்தை குறைக்க முடியுமா பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக காலை எழுந்து கொள்ளும் போதோ அல்லது மதியம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்து கொள்ளும் போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு சிறந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை. காலை 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கழுத்து உடல் முழுவதும் தடவி 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிங்க. வீட்லேயே ஒரு சின்ன ஹோம் ரெமெடி, 1 டம்ளர் தண்ணி எடுங்க, அதில் 1 சிட்டிகை ஜீரகம் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. காஃபி குடிக்கிறது மாதிரி சூடாக காலை 1 டம்ளர், மதியம் 1 டம்ளர், இரவு 1 டம்ளர்னு சாப்பிடுங்க. உடலில் இருக்கக்கூடிய பித்தமும் குறையும், உடலுடைய ஜீரணம் நன்றாக சரியாகும். அதே போல் மகாராஜா கேப்சூல் தைலம் நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா இந்த பிரச்சனையும் சீக்கிரமாக குணமாகும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இல்ல, நான் விழுப்புரத்துல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேம். ஓகே ஜெயலட்சுமி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு வசம் மேம். 14 இயர்ஸ் ஆகுது. ஓகேமா, எனக்கு 2 கேள்வி இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் வந்து நைட்ல வந்து கால் உள்ளங்கால் எரியறது அப்படின்னு சொல்றான் மேம். அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டே படுத்துக்கிறான். ரொம்ப வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து எது சாப்பிட்டாலும் எனக்கு வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டவனே மோஷன் போகணுன்ற மாதிரி ஒரு சிம்டேஷன் அவனுக்கு இருக்கு. காலையில எதுவுமே சாப்பிடாத போறான் ஸ்கூலுக்கு. ஏதாவது மோஷன் வந்துருமோன்னு பயத்திலே வெறும் வயிற்றோடயே போறான் மேம் அவன். சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, பையனுக்கு பொதுவாகவே கொஞ்சம் பதட்டம் அதிகமா? ஆமா சார், கொஞ்சம் இதுவா தான் இருப்பான். சரி, ஆனால் நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றாரா? காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றாரா? ஏதோ ஓரளவுக்கு சாப்பிடுவான் சார். இருந்தாலும் காலையில ஒண்ணுமே சாப்பிடாத போறான் சார். ஏதாவது சாப்பிட்டா உனக்கு மோஷன் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் சார். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சு டிவி பாருங்கள், உங்களுக்கு தேவையான தீர்வை நான் சொல்கிறேன். பொதுவாக அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் உங்களுடைய கால் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது ரெண்டுமே மனதிலிருந்து உடலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லுவோம். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம்.
அவருக்கு இருக்கக்கூடிய வயிறு பிரச்சனையும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைமா, இல்லைனா நாள் ஆக ஆக அவருடைய வேலை செய்யக்கூடிய திறன், வெளி உலகில் அவர் செய்யக்கூடிய வேலைகள், தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய திறன், இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விழுப்புரத்துலேருந்து தான் பேசுகிறீங்க. நாளையும் நாளை மறுநாளும் சனி ஞாயிறு 2 நாட்கள் என்னை பாண்டிச்சேரி மருத்துவமனையில் பார்க்க முடியும். முடிஞ்சதுன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு முறை காட்டுங்க. தேவையான உடற்பயிற்சிகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள் என்ன, மனப்பயிற்சிகள் என்னங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தற்காலிகமாக வீட்லேயே அவருக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்குங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 20 கிராம் இருக்கக்கூடிய இஞ்சி எடுத்துக்குங்க. இது 3ம் நல்லா மிக்சியில் போட்டு அரைத்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சுருங்க. இந்த துவையலை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் அளவு கொடுத்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் மோர் கொடுங்க. இதை ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட வயிறு பிரச்சனை நல்லாவே குணமாயிரும். வயிறு பிரச்சனை குணமாக ஆரம்பித்தாலே காலில் இருக்கக்கூடிய எரிச்சல் மற்றும் காலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டிஸ்கம்ஃபர்ட் குறைய ஆரம்பிக்கும். இதை குணப்படுத்துறதுக்கு இன்னொரு வழி மகாராஜ தைலம். இரவு படுக்கும்போது மூட்டுகள்லேருந்து கால் முழுவதும் மகாராஜ தைலத்தை தடவுங்க. அதை தடவுனீங்கனாலே அந்த எரிச்சல், அதே போல் அந்த காலில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத பார்க்கலாம். மகாராஜ தைலம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள்லேயே நிச்சயமாக கிடைக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை பாண்டிச்சேரி வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க மேடம். சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கால் பண்ணிருக்கோம். ஓகே, அவங்க வயசு சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு 3 வயசு ஆகுது. சரிங்கம்மா, உங்க கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேகலா மேடம், சொல்லுங்கள். சார், பாப்பா வந்து பிறக்கும் போது 3 கிலோ இருந்தா, அதுக்கப்புறமேட்டு அவ வெயிட்டே ஏறவே இல்லை, ரொம்ப வெயிட் கம்மியாவே இருக்கா. இப்போ 3 வயசு ஆகுது, இப்போ 10 கிலோ தான் இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, ரொம்ப ஒல்லியா இருக்கா. உடம்பு வந்து எப்பவுமே ஹீட்டா இருக்கா மாதிரியே இருக்கு. இப்போ எத்தனை கிலோ இருக்காங்கம்மா? 10 கிலோ இருக்கா டாக்டர். சரி, குழந்தைக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க இப்போ? டெய்லி நாம சாப்பிட்ற சாப்பாடுலாம் கொடுக்குறோம். பட் அவ வந்து எதுவுமே விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேங்கிறா. எல்லாமே நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, என்ன மாதிரி பொருட்கள் அவங்க விரும்பி கேட்குறாங்க சாப்பாடு தவிர? மோஸ்ட்லி இந்த ஜங்க் ஃபுட் தான் விரும்பி கேட்கறா. நாங்க கொடுக்க மாட்டேங்கிறோம். இருந்தாலும் அது ஒரு சும்மா யாராவது சாப்பிடும் போது ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த டேஸ்ட் தான் அவளுக்கு பிடிச்சி போகுது. வீட்டுல செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேங்கிறா. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு. ஸ்பைசி ஃபுட் தான் கேக்குறா. மோஷன்னா ஃப்ரீயா போயிடுறாங்கல்லம்மா? மோஷன் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அது மாதிரி போயிடுறா டாக்டர். சரிங்கம்மா, சில டைம்ல ரெகுலராவும் போவா, சில டைம்ல 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி போவா. ஓகே, யூரின் தான் ஆனா சரியா போக மாட்டேங்கிறா. ஓகே, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேம்மா, டிவி பாருங்கள். ஓகே டாக்டர், தேங்க்யூ. பொதுவாக இன்றைக்கு பெற்றோர்கள் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் சாப்பிடுகின்ற மாதிரி ஒரு உணவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி எனக்கு பீன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, வீட்டில் இன்றைக்கி நான் பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த குழந்தைய அந்த பொரியலை தான் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்குறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் குழந்தைகள் காய்கறிகள், கீரைகள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணமே குழந்தைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு உணவை நம்ம தயார் பண்ணி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். குழந்தைகளுக்கு நல்ல ஜீரணம் ஆகக்கூடிய வகையில் உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சாப்பிடக்கூடிய உணவுகளில் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளை வேக வைங்க, நல்லா மிக்சரில் போட்டு அரைங்க, தோசை மாவுடைய அதை கலந்து குழந்தைகளுக்கு அதை கொடுக்க ஆரம்பிங்க. குழந்தைகளுக்கு 3 வேளை உணவுங்கிறத கட் பண்ணி 6 வேளை உணவாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலுடைய அளவை குறைத்து டைல்யூட்டட் மில்காக குழந்தைகளுக்கு 2 முறை அல்லது 3 முறை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு விளம்பரங்களில் வரக்கூடிய உற்சாக பானங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீடுகளில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய சத்து மாவு கஞ்சி, அதே போல் உளுத்தங்களி, உளுத்தங்கஞ்சி, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு பழக்க முடியுமா பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஜீரண மண்டலத்தை தூண்டுவதற்கு சீரக தண்ணீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 1 டம்ளர் தண்ணி எடுங்க, 1 சிட்டிகை ஜீரகம் போடுங்க, நல்லா அதை கொதிக்க வைங்க, வடிகட்டுங்க. அந்த தண்ணீரை இளம் சூடான நிலைமையில் குழந்தைகளுக்கு குடிக்க கொடுங்க. ஜங்க் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே நேரம் நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க வளரும்போது வீட்டிலே பார்த்திங்கன்னா முறுக்கு, தட்டை, சீடை இதெல்லாம் செய்வாங்க. குழந்தைகளுக்கும் நொறுக்கு தீனி சாப்பிடணுங்கிற ஆசை இருக்க தான் செய்யும்.
வீட்டிலேயே சுத்தமான முறையில் அதை தயாரித்து கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை கிளினிக் கூட்டு வாங்கம்மா. நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதற்கு என்ன விடை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். புவனேஸ்வரி மேடம். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? வாணிபடி பக்கம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவே கேட்குறோம் மேடம். உங்கள் வயசு சொல்லுங்கம்மா. 45 வயசுங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் புவனேஸ்வரி மேடம், சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு உடம்பெல்லாம் ஒரே நமிக்குதுங்க. சரிங்கம்மா. ஒரு 1 மந்த்தா ரொம்ப நமிச்சுனே இருக்குதுங்க சார். ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு. சரி. அப்படியே சூடு அனல் மாதிரி வந்து அதுக்கப்புறமா அந்த இடத்துல அப்படியே நமிச்சு அப்படியே ரெட் ஆயிடுதுங்க சார். சரிங்கம்மா. ஸ்கின் மொத்தம் அப்படியே உடம்பு ஃபுல்லா நமிக்குதுங்க. ஸ்கின் டாக்டர் கிட்ட பார்த்தேன் சார். அது ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரி. அது சாப்பிட்டு வந்தா கூட அது கேட்கலங்க சார் ஒண்ணுமே. அது இப்போ ரொம்ப நம்பிக்குதுங்க சார். என்ன பண்ணலாம் சார்? உங்களுக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? 44 வயசுங்க சார் எனக்கு. இந்த அரிப்பு வந்து பகல் நேரங்கள்ல அதிகமா இருக்கா இல்ல இரவு நேரங்கள்ல அதிகமா இருக்கா? நைட்ல ரொம்ப அதிகமா வருதுங்க சார். பகல்ல கூட இருக்குதுங்க. வேர்வை வந்தா அந்த மாதிரி வரும்போது ரொம்ப லிமிட்டான இடத்துல ரொம்ப நம்பிக்குதுங்க சார். சரிங்கம்மா. அண்ட் உங்களுக்கு கோபம் எப்படிமா வருது? கூட ஃபுல்லா நம்பிக்குதுங்க சார். ரொம்ப டென்ஷனான ஆளா நீங்க? இல்லங்க சார், டென்ஷனான ஆள் இல்ல. சரிங்கம்மா. ஃபோன் பதட்டமா இருப்பேன். சரிங்கம்மா, நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். அர்டிகேரியா அப்படிங்கிறது பொதுவாக மாலை நேரங்களில் நம்ம உடம்புல ஒரு மாதிரி முள் குத்துற மாதிரி இருக்கும். அரிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிவப்பு கலரில் தடிமனாக வீங்கிரும். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல அரிப்பு இருந்ததற்கான அறிகுறியே இருக்காது. முறைப்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த அரிப்பு பகல் நேரங்கள்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன ஹோம் ரெமெடி ஒன்று சொல்கிறோமா, ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்குங்க, அதில் 3 மிளகு வைங்க, அதை அப்படியே மடித்து வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடுங்க. காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 3 முறை அதை செய்யுங்க. இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அரிப்பு, அந்த அரிப்பு சுத்தமாக இல்லாமல் குறையிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி எடுங்க. நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய புளி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த புளியை கரைச்சிருங்க. அந்த புளி தண்ணீரில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கலந்து குடிங்க. உடனே அந்த அரிப்பு நின்று போகிறத நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டுமே ஒரு சின்ன ஹோம் ரெமெடி தான். இதையே தொடர்ந்து மருந்தாக உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் வேலூரில் இருப்பேன். வேலூரில் தோட்டப்பாளையம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருப்பேன். உங்களால் எப்போ முடியுமோ கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சை என்ன, உடலை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சை என்னங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் டாக்டர் போய் மீட் பண்ண முடியுமோ மீட் பண்ணுங்க. என்ன அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், என் பேர் ஸ்வாதி. எங்கிருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எங்க சிறுமுகையிலிருந்து கால் பண்றோங்க, கோயம்புத்தூர் மாவட்டம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக பேசுறேங்க. சரிங்கம்மா, என்ன வயசாதுமா? என் பொண்ணுக்கு இப்போ 17 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர், என் பொண்ணு 17 வயசு ஆச்சு. சரி. அவளுக்கு உடல் தருமலாம் இருக்கா. இப்பவே 79 கிலோஸ் என்னமோ இருக்கா. சரி. அதுக்கு ஏதோ மெடிசன் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தோம், பட் வந்து எதுவும் சரியாகல. சரிங்கம்மா. அதுதான் டாக்டர் உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு மாத விலக்கெல்லாம் கரெக்டாக இருக்காமா? இல்லைங்க சார், ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படித்தான் ஆகுறா. என்ன உயரம் இருக்காங்க, இப்போ என்ன எடை இருக்காங்கம்மா? இப்போ வந்து 79 இருக்கா, 152 என்னமோ உயரம் இருக்கா. சரிங்கம்மா. இப்போ வயசு 17 வயசு ஆச்சு இல்லைங்களா? ஆமாங்க, வயசு 17. உங்களுடைய உணவில் கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்குறீங்களா குழந்தைக்கு?
கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா அதெல்லாம்? ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க டாக்டர். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேங்க டாக்டர், தேங்க்யூ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இன்றைக்கி பெரும்பாலும் அவங்க உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிறது கிடையாது. கீரை அவங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், அதே போல் முள்ளங்கி பெண்களுக்கு அவங்களுடைய மாத விலக்கை சரி செய்யக்கூடிய முக்கியமான மருந்து. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை யாருமே சாப்பிட்றது கிடையாது. அம்மா, உங்கள் குழந்தைக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மாத விலக்கை சரி செய்யக்கூடிய உணவு முறைகளை கொண்டு வரணும். அதுக்கேற்றாற்போல் மருந்துகளை கொண்டு வரணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்மளுடைய மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சக மருத்துவரை கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. டாக்டர் ஜெயரூபா அப்படிங்கிறவங்க மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் அதே போல் மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறினால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவர். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களால் நேரில் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நேரில் வர முடியலனா கூட அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை, உடற்பயிற்சிகளை, உணவு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா முருங்கைக்கீரை சூப்பு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுங்க, 200 மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து, நல்லா வேக வைத்து, வடிகட்டி அந்த தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தினசரி ஒரு கிளாஸ் குழந்தைக்கு கொடுங்க. மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறையும், உடல் பருமன்லேயும் நல்ல மாற்றம் ஏற்படும். எப்போ முடியுமோ டாக்டர் ஜெயரூபா கூட ஒரு முறை ஃபோனில் பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா வணக்கம்ப்பா, நான் சித்ரா காஞ்சிபுரத்துலேருந்து பேசணும்ப்பா. சரிங்கம்மா, பேசணும்ப்பா. பேசலாமா? இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்ப்பா, 52 வயசு ஆகுதுப்பா எனக்கு. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? 3 மாசமா எனக்கு கால் முட்டி முன்னாலேயே 1.5 வருஷமா தேய்மானம் இருந்ததுப்பா. அதனால என்னால எழுந்து நடக்கவே முடியலம்மா. நடந்தா வலி, உயிர் போற வலி. காலையில எழுந்தா சார் ரொம்ப எடுத்து அடியே வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பெட் மேல கட்டு மேல படுத்து நின்று கூட எழுந்துக்க முடியலைங்க சார். எனக்கு ரொமட்டாய்டு வேற இருந்து இப்பதான் 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சார். அது கொஞ்சம் கண்ட்ரோல், அந்த ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்ததுனால கண்ட்ரோல். இது ஒரு நாள் போடலைனாலும் மறுநாள் வலி, வீக்கம் எல்லாம் வந்துடுதுங்க சார். கை காலில் நான் முட்டி மட்டும் பயங்கரமா வலிக்குதுங்க சார். முட்டியை சுத்தி தொடையில இருந்து வலிக்குதுங்க சார், இடுப்புல இருந்து. உங்களுக்கு சர்க்கரை நோய் எப்படிமா இருக்கு? எல்லாம் கண்ட்ரோலா வச்சுன்னு இருக்கிறேன் சார். ஒரு வாட்டி லோ சுகர் ஆயிடுது. இந்த நித்திய கல்யாணி அந்த பூ வேக வச்சு அதை சாப்பிட்றேன். நான் என்னோட கை வைத்தியமாவும் பார்த்துன்னு இருக்கேன், ஆலோபதி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துன்னு இருக்கிறேன் சார். அதுல டேப்லெட் போட்டுன்னு இருக்கிறேன். கண்ட்ரோலா தான் சார். டெய்லி பார்ப்பேன் சார் நான் 1 டச்சில். எல்லாம் கண்ட்ரோலா இருக்குதுங்க சார். சரிங்கம்மா, நீங்க இருக்குது. அது 130/90 இருக்குதுங்க சார் டெய்லி. சரி, சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளில் எந்த மூட்டை வேணால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் உடலை தாங்கக்கூடிய, உடலுடைய பாரத்தை தாங்கக்கூடிய மூட்டுகளில் அது கடுமையான ஒரு பாதிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வயதுக்கு அதிகமான ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையோ அல்லது வலி நிவாரண மாத்திரைகளையோ எடுத்துக்கொள்வது உடலுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா. உங்களுடைய உடல் எடையை குறைப்பது, லேசாக செய்ய முடிந்த உடற்பயிற்சிகளை செய்வது, உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுவது, இதுதான் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறீங்க, உங்களால் எப்போ முடியுமோ திருவள்ளூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நான் திருவள்ளூர் மருத்துவமனையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9லிருந்து 1 மணி வரை அங்கே இருப்பேன். முடிஞ்சால் நீங்கள் வாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற எல்லா நாட்களும் கோடம்பாக்கம் மருத்துவமனையில் தான் இருப்பேன். உங்களுக்கு சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. எண்ணெய் போட்டு ஒத்தரம் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, நவரைக்கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, குறைந்தது ஒரு 4லிருந்து 5 வாரம் நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ வேதனைப்பட தேவையில்லை. அதே போல் நான் கொடுக்குற ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்க்கரை நோய், உங்களுடைய ரத்த அழுத்தம், அதே போல் உங்களுடைய ரொமட்டாய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து வரதை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு மாத்திரை
அல்லது வெளியில் பூசுறதுக்கு ஒரு எண்ணெய் கொடுக்கறதுனால இதற்கு நல்ல பலன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உடலில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ராப்ளத்தையும் பார்த்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாதான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குமா. தற்காலிகமாக மகாராஜா தைலம் வாங்கி தடவுங்க, உங்களோட வலிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். எப்போ முடியுமோ சென்னை மருத்துவமனைக்கோ அல்லது திருவள்ளூர் மருத்துவமனைக்கோ ஒரு முறை வாங்க, நான் உங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. எனக்கு கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட் அண்ட் முடிஞ்சதான் நீங்கள் டாக்டரை போய் நேராக மீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தலாம். அண்ட் அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? தென்காசி. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இல்லை, எனக்காக தான். அந்த ரைட் ஹேண்டில் வலி ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம். இந்த ரைட் ஹேண்ட்ல வலி ஜாஸ்தியா இருக்கு சார். சரிங்க. அதாவது ரைட் ஹேண்ட்னா வேலை பார்க்குற நேரம் மட்டும், மற்ற நேரம் வந்து வலிகள் எதுவும் இல்லை. வேலை பார்க்குற நேரம் மட்டும் வலிகள் இருக்குது. ஓகே, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பிடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். பண்டல். ஓகே, சரி. அண்டு சர்க்கரை நோயெலாம் உங்களுக்கு எதுவும் இல்லை? இல்லை சார், எதுவும் கிடையாது. எனக்கு வயசு கம்மி தான், 37 வயசு தான் ஆகுது. சரிங்க சார். 2 இயர்ஸ் தான் இருக்கு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிசியோதெரப்பி கூட பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், எக்ஸ்ரே பார்த்துட்டேன். எதுலேயுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் உள்ள அந்த எலும்புகளுக்கு உள்ள அந்த கடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது, சத்தம் கேட்டு. சரிங்க சார், தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ரைட் ஹேண்ட் வந்து ஹெட்டோட பம்பிங் ஆகுற மாதிரி. ஓகே. ஷோல்டர் சேர்த்து மேலலிக்கு தூக்குற மாதிரி. ஓகே ஓகே, சரி சார், கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். நிச்சயமா. பொதுவாக நம்ம உடம்பை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய வேலைகளால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு எலும்பு அல்லது இடுப்பு எலும்பு பாதிக்கப்படும். டெய்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு, இடுப்பில் இருக்கக்கூடிய முதுகு தண்டில் பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இந்த சார் செய்கிற மாதிரி பீடி பண்டல் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மணிக்கட்டு அதே போல் தோல் பட்டையில் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை குறைப்பதற்கு நல்ல மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை, காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு, மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், கழுத்து தோள்பட்டை கைகள் முழுவதும் நன்றாக தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுடைய வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னை வாங்க, உங்களுக்கு தேவையான சிறப்பு உடற்பயிற்சிகள் நான் சொல்லித்தர சொல்கிறேன். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரச்சனை துளி கூட வலி இல்லாமல் நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஸோ காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அண்ட் அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு மூட்டு வலிக்கு அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இயற்கை மருத்துவ முறையில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை வந்து சரிப்படுத்தலாம்? பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து, குறிப்பாக போன் மேரோவில் இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து அதை ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்களாக உருவாக்கி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூட்டுகள் அதில் செலுத்தும் போது அந்த மூட்டுகள் எவ்வளவு தேய்மானதாக இருந்தாலும் அது குணமாகிறது. ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போது உலகத்தில் ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகின்ற ஒரு கான்செப்ட். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனை கூட இன்றைக்கு அதை நேற்று கூட ரொம்ப பெருசாக அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கான்செப்டே ஆயுர்வேதத்திலேருந்து டெவலப் ஆன ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஆயுர்வேத முறையில் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த ரெஜுவனேஷன், அதே போல் எண்ணெய் குளியல் சிகிச்சைகள், ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, நவரை கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய புதிய செல்களுடைய உருவாக்கத்தை தூண்ட உதவுகிறது. அந்த புதிய செல்களுடைய உருவாக்கம் தூண்டப்படும் போது நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைகிறது, மறைய ஆரம்பிக்கிறது. இதுக்கு வந்து நம்மளுடைய செல்லை எடுத்து வெளியில் வளர வச்சு திருப்பி உள்ளே அனுப்பணும்லாம் அவசியமே கிடையாது. கரெக்டாக இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலும் கொடுக்கக்கூடிய மருந்துகளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே
கரெக்டாக அந்த மூட்டுகள் நன்றாக குணமாகிறத பார்க்க முடியும். இந்த கான்செப்டை தான் கிட்டத்தட்ட 5000 வருடங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை டெவலப் பண்ணி தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் புது புது டெக்னாலஜி இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர, எந்த உடம்பை கையே வைக்காமல் வெளிப்புறமாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட், உள்புறமாக சாப்பிடக்கூடிய மருந்துகள்லேயே அந்த மூட்டுகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர அளவுக்கு குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் உடலுடைய இயக்கத்தையே மாற்றக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் லட்சுமி தேவி, சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய குழந்தைக்காக, 10 வயசு குழந்தை, அவளுக்கு காதுல அரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு 10 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கா. சரி. அவளுக்கு காதுல அரிப்பு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு காதுலயே கை வச்சுட்டு எப்ப பாரு நமச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ஸ்கூல்ல கூட. சரி. அதனால அது சொரிஞ்சு என்னாகுதுன்னா அவளுக்கு விரல் பட்டு புண்ணாகுது. டாக்டர் கிட்ட காமிச்ச போது காதுக்குள்ள இருக்க ஸ்கின் ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாப்பாக்கு 10 வயசு ஆச்சுங்கிறீங்க. அதுக்கேற்ற போல காய்கறி, கீரைகள், பழங்கள்லாம் நிறைய கொடுக்குறீங்களா? ரொம்ப சாப்பிட மாட்டா, பட் நான் திணிச்சு கொடுக்கறது தான். டெய்லி ஆனா காய்கறி இருக்கும், வீட்டுல இருக்கும். சரிங்கம்மா. தண்ணீர் எவ்வளவு குடிக்கிறாங்கம்மா? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு. தண்ணீர் கம்மி தான் டாக்டர். ஸ்கூலுக்கு போனா அப்படியே பாட்டில் வருது, அப்படியே தண்ணி. சரிங்கம்மா, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் எப்பவுமே வறண்டு போகக்கூடாது. வறண்டு போகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா தான் ஆரோக்கியம் நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். கீரை சரியாக சாப்பிட்றதில்ல, காய்கறி சரியாக சாப்பிட்றதில்ல, பழங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, தண்ணீர் சரியாக சாப்பிட்றதில்ல. ஏன் என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை வருது? எதுவுமே ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னும் போது உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறையும் போது குழந்தைகளுக்கு பிரச்சனை வராமல் என்னம்மா பண்ணோம்? நீங்கள் முதல்ல கொடுக்கக்கூடிய கீரைகளுடைய அளவை அதிகப்படுத்துங்க. 10 வயது குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அடுத்த லெவல் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரக்கூடிய வயசாச்சு. தினமும் ஒரு மாதுளம் பழம் கொடுக்க முடியுமா பாருங்கள், அல்லது ஒரு நெல்லிக்காயுடைய சாறு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், அல்லது சப்போட்டா பழம் அல்லது கொய்யாக்காய், முருங்கைக்கீரை வாரத்தில் 2 முறை, அகத்திக்கீரை மாதத்திற்கு 1 முறை, முள்ளங்கி வாரத்திற்கு 1 முறை, பீர்க்கங்காய் அண்டு சுரைக்காய் வாரத்துக்கு 1 முறை. இந்த காய்கறிகள் குறைந்தது ஒரு 75 கிராம் ஆவது அவங்களுடைய உணவில் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்கூல் போகிற டைமில் அவங்க தண்ணி குடிக்கல, பரவாயில்ல. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க மாலையிலிருந்து இரவுக்குள்ளே குறைந்தது 1/2 லிட்டராவது தண்ணீர் குடிக்க வைக்க முடியுமாங்கிறத முயற்சி செய்யுங்க. அதே போல் பெண் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு குளிக்க வைக்காதீங்க. கழுத்திலிருந்து கால் வரையிலும் வாரத்துக்கு 1 முறை அந்த பெண் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து 15 நிமிடம் ஊற வைத்து குளிக்க வைங்க. தேவைப்பட்டால் மகாராஜ தைலம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையான மருந்து. அதை உபயோகப்படுத்தும் போது தோலில் இருக்கக்கூடிய, உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வறட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கும். அந்த வறட்சி இல்லாமல் இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் வராது. உணவில் கவனம் செலுத்துங்க, எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க, இந்த பிரச்சனை தானாக குணமாயிரும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. சார், வெங்கடேஷன் உண்டப்படம். ஓகே வெங்கடேஷன், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணும். ஓகே, உங்க வயசு சொல்லுங்க சார். 29. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வெங்கடேசன், சொல்லுங்க. சார், எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 29 ஆகுது. நான் பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்றேன். சரிங்க. எனக்கு தண்டு ஓடுற நடுப்பகுதியில உட்காந்தா வலி, உட்கார முடியல. சரி. அப்படின்னா பண்ணு, குனியும்போது வலிக்குது, ஏந்திரும்போது வலிக்குது. சரிங்க. கால டைம் பார்த்தீங்கன்னா கைகள்லாம் கால டைம்ல தூங்கி அப்படியே ஏந்திரும்போது உடம்புலாம் ஒரே வலி, அந்த கைகள்லாம் வலி. நடக்கும்போது ஒரு கால் பேக் சைடு ஃபுல்லா வலிக்குது அப்படியே. சரி. ஆனா ஒரு டைம் எக்ஸசைஸ் பண்ணா வலி இருக்க மாட்டேது, ஒரு டைம் இருக்கு. அந்த வலி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த பக்கம் ரைட் சைடு, ஒரு டைம் லெஃப்ட் சைடு வலிக்குது. சரி. தொடர்ந்து இருந்திருக்கு. கைத்தெல்லாம் ஒரு டைம் இருக்குது, ஒரு டைம் கைத்து வலி இல்ல. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை. சரிங்க. வெங்கடேசன், பொதுவா ஒரு நாள் உங்களுக்கு வேலை இல்லை, வீட்டில் நல்லா ஓய்வு எடுக்கிறீங்க, அன்னைக்கு இந்த வலி எப்படி இருக்கு? இல்ல சார், நைட்டு தூங்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்தா அந்த கையால வலி இல்ல. சும்மா நான் கொஞ்சம் தூரம் நடந்து ஃப்ரீயா நடந்தாலும் வலி இல்ல. சரி. சில டைம் மட்டும் அந்த முட்டியை வலிக்குது, அந்த கால் போய் வலிக்குது, அந்த தண்டு ஓரத்தில் நைட்ல படுக்கும் போதெல்லாம் அந்த தண்டு ஓரத்து போயில வலி இருக்கு. திரும்பலாம் வலிக்குது, நிமிந்தா வலிக்குது, ஒரு டைம் வலிக்குது, ஒரு டைம் ஃப்ரீ ஆயிடுது. சரி. நைட்டு ஃபுல்லா எனி டைம் வலிச்சுட்டே இருக்கு அந்த வலி சில டைம்ல.
சரிங்க வெங்கடேசன், நீங்கள் தொலைபேசியை வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக இவர் வெங்கடேசன் சொல்கிறது பார்க்கும்போது அவருக்கு முதுகுத்தண்டில் கடுமையான அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்குபேஷனல் அசார்ட், ஒரு நாள் முழுவதும் நின்று வேலை செய்யும்போது முதுகுத்தண்டு கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் கடுமையான அழுத்தம் ஏற்படுகிறது. பொதுவாக அந்த மாதிரி நீங்கள் நின்று வேலை செய்யும்போது குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், பாவக்காய், கோபக்காய், முள்ளங்கி, இந்த 7 காய்கறிகளில் ஏதாவது ஒரு காய்கறி குறைந்தது 1/4 கிலோ உங்களோட டயட்டில் தினசரி இருக்கணும். ஏன்னா நம்ம கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்றதும் இந்த காய்கறிகளை சாப்பிட்றதும் ஒன்று தான். மாத்திரைகளை விட காய்கறிகள் சாப்பிட்றதே உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும்னு சொல்லலாம். தற்காலிகமாக உங்களுக்கு இந்த காய்கறிகள் எல்லாம் உபயோகப்படுத்துங்க. உளுந்தூர்பேட்டையில் தான் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்கள் நான் பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருப்பேன், நேரில் வந்து பாருங்கள். ஒருவேளை உங்களால் வர முடியலைன்னா கூட மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை, அந்த மாத்திரை காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை கழுத்திலிருந்து கால் வரையிலும் தினசரி தடவி அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்க ஆரம்பிங்க. உங்களால் எப்போ முடியுமோ மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான சில உடற்பயிற்சிகளை, உணவு கட்டுப்பாடுகளை நான் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரச்சனை ஆரம்ப நிலைமையில் இருக்கும்போதே நம்ம குணப்படுத்திடலாம். என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி அதிகப்படியான உணவில் வந்து காய்கறிகளும் கீரைகளும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என் கால் பண்ணதுக்கு நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூட்டு வலியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா above 40, ஸோ 40 வயதுக்கு மேலே, அண்ட் பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஸ்டேஜ், அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து மூட்டு வலி அதிகம் வரக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபுட் ஹேபிட் எந்த மாதிரி எடுத்துக்கணும்? இன்றைக்கு முதல்ல ஒரு குழந்தை வந்து கால் வலி ஏற்படுதுன்னு சொன்னாலோ அல்லது வந்து மூட்டுகளில் வலி ஏற்படுதுன்னு சொன்னாலோ அந்த குழந்தைகள் சாப்பிடுகின்ற புரதச்சத்துடைய அளவு, அதாவது புரோட்டீன்ஸோட அளவு நம்ம என்னன்னு பார்க்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தைகள் காலையில் 7 மணிக்கே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இரவு 7 மணிக்கு தான் வராங்க. நடுவில் கொடுக்குற ஒரு பாக்ஸ் சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை குறைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அது கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது குழந்தைகளுடைய உணவில் கவனம் செலுத்தணும். எந்த அளவுக்கு புரதச்சத்து புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குது, அதே போல் மெக்னீஷியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எவ்வளோ இருக்குது. தசைகளோட இயக்கத்திற்கும் மூட்டுகளோட இயக்கத்திற்கும் மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப தேவை. வெறும் கால்சியம் மட்டுமல்ல, மெக்னீஷியம் இருந்தால் தான் நம்மளுடைய தசைகள் சுருங்கி விரியும். அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைகளுக்கு பொதுவாகவே சிறு வயதிலேயே காய்கறிகளுடைய நல்ல குணத்தை பற்றியும் அந்த காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை பற்றியும் சொல்லித்தரணும். இன்றைக்கி பாவக்காய் குழந்தை சாப்பிடும்போதே கசப்புன்னு சொல்கிறத விட பாவக்காய் சாப்பிட்டா இரத்த மண்டலம் சீரடையும், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராதுன்னு குழந்தைகளுக்கு மனசில் பதிய வச்சோன்னா அந்த குழந்தைகள் எல்லா காய்கறிகளையும் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது, இன்றைக்கு குழந்தைகள் அதிகமாக வெளியில் விளையாடக்கூடிய ஒரு தேவை, ஒரு நேச்சர் இன்றைக்கி இல்லை. அப்போ என்ன ஆகுது, குழந்தைகள் அனைவருக்குமே விட்டமின் டி சம்பந்தப்பட்ட சத்துக்கள் மிக குறைவாக இருக்கிறது. நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு இரத்த பரிசோதனை செய்து விட்டமின் டி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறதுனா அதற்கு தேவையான சத்துக்களை சேர்க்கணும். பொதுவாக இதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம், அல்லது ஓல்டஸ்ட் மெடிக்கல் ஸ்டைல் மீன் எண்ணெய் மாத்திரை காலை 2 மதியம் 2 குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா மூட்டு வலிகள் மட்டுமல்ல, அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தோல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், புத்தி கூர்மையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இது எல்லாமே குறையறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பெயர் சொல்லுங்கம்மா. அம்மா டிவி பார்க்காதீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தீபா, மதுரையில இருந்து. லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எங்க ஹஸ்பண்ட்காக தெரிஞ்சுக்க போறேன். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா அவருக்கு? அவருக்கு 38. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் டாக்டர் மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட் கம்ப்யூட்டர் செக்ஷன்லயே இருக்கனால கழுத்துல ப்ராப்ளமா இருக்கு. சரி. கழுத்து தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த டைம் மாத்திரை போட்டா மட்டும் நல்லா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் வலிக்குதுதான் சொல்றாங்க டாக்டர். சரி. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு அந்த டைம் ஊசி போடுறாரு, அந்த டைம் வலி போயிடுது, அப்புறம் திருப்பி வலி வந்துருது டாக்டர்.
சரிங்கம்மா. ஆனால் அவருக்கு நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றாராம்மா? சாப்பிட்றாரு சார், அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றாரு. ஆனால் வந்து அந்த கம்ப்யூட்டர் செக்ஷன்லேயே இருக்கனால 1 வீக் நல்லா இருக்கு, திருப்பி 1 வீக் திருப்பி வந்து. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. தொலைபேசி வச்சுருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆக்குபேஷனல் ஹசார்ட், நம்ம செய்யக்கூடிய வேலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு வரும்போது வெறும் வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உடலுடைய உறுப்புகளை நம்ம பலப்படுத்தணும். அதே நேரம் உணவுகளில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்ல மருந்து மகாராஜா கேப்சூல்ஸ் காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம் வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னை மருத்துவமனைக்கு வாங்க. இல்லைனா நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, நாளையும் நாளை மறுநாளும் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் 2 பேருமே திருச்சியில் தான் இருக்காங்க. ஒரு முறை வேணால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மருந்துகளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா, சீக்கிரமாக குணமாயிரும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க சார். சந்திரபிரகாஷ் மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னைக்காக தான் மேடம் கேட்டுக்கிறேன் மேடம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்க சார். 48 வயசு மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார், இப்போ நான் எது சாப்பிட்டாலும் 2 பாத்ரூம் வந்துனே இருக்கு டாக்டர். ஓகே, சாப்பிட்ட 5 நிமிஷத்துல வந்துடும் டாக்டர். எது இருந்தாலும் எங்கே போகிறதுக்கு பயமா இருக்கு. எது சாப்பிட்டாலும் உடனே வந்துடுது. சரி, பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, பிபி இருக்கு. ஓகே, எவ்வளோ வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? இந்த பிரச்சனை வந்து ஒரு 8-9 மாதம் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது? அதுக்கு முன்னாடி கிடையாது டாக்டர். கரெக்டாக மார்னிங் ஒன் டைம் போயிடுவேன், அப்புறம் அவ்வளோதான் டாக்டர், போக மாட்டேன். இப்போ தான் அதிகமாக தெரியுது? இப்போ தான் டாக்டர் அதிகமாக ஒரு 9 மந்த்தாக வந்து எவ்வளோ டேப்லெட் போட்டேன். இந்த சமீப காலத்தில் உங்களோட மன அழுத்தம் ஏதாவது கூடுதலான மாதிரி இருக்கா? ஆமாங்க டாக்டர். டென்ஷன் வந்து ஓவர் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகிடுச்சு டாக்டர். சரிங்க. சரி, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேங்க. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் அது. எப்பெல்லாம் மனது அழுத்தம் அதிகமாகுதோ உடலில் இருக்கக்கூடிய வேகஸ் நரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு ஸ்டிமுலேட் ஆகும். அது ஸ்டிமுலேட் ஆகும்போது நமக்கு அடி வயிறில் ஒரு மாற்றம் ஏற்படும். எப்போவுமே மோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு காஃபி சாப்பிட்டாலோ டீ சாப்பிட்டா கூட உடனே கிடுகிடுன்னு மோஷன் போகணுங்கிற அளவுக்கு ஆகும். பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்போல்லாம் சமீபத்தில் ஆண்களுக்கும் அதிகமாக ஏற்படுறதை பார்க்குறோம். இதற்கு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரியாக நம்ம எடுக்காமல் விட்டோம்னா பின்னாடி மனம் சார்ந்த ஒரு நோயாக கூட இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 10 கிராம் அளவுக்கு இஞ்சி எல்லாம் மிக்சரில் போட்டு நல்லா அரைங்க. அதை நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ஒரு கிளாஸ் மோர் சாப்பிடுங்க. அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனை படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து என்னை நேரில் பாருங்கள். உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள், மனப்பயிற்சிகள், மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரேன். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவான விளக்கமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. முருகேஸ்வரி பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு 23 மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு கால் பாதம் வந்து சார் விரல் வந்து ஒரு மாதிரி சொறியா அரிப்பா இருக்கு சார். அது என்னன்னு தெரியல, வெள்ளை கலர்ல அந்த இடத்துல இதாகிடுது. சரிங்கம்மா. கைகள் எல்லாம் எதுவும் இல்லை, கால் பாதங்கள்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கா? பாதம் அந்த விரல்ல மட்டும்தான் சார் வருது, மற்ற நேரம் மற்ற எந்த இடத்துல எல்லாம் இல்லை சார். சரிங்கம்மா. உங்களுக்கு மன அழுத்தம் அல்லது பதட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா உண்டா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். சரிங்கம்மா. ஆனால் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து வேலை பார்க்கக்கூடியது ஏதாவது இருக்குங்களா? இல்லை சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. பொதுவாக இந்த மாதிரி காலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைந்தாலோ அல்லது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கழிவுகளை சரியாக நம்ம தூய்மையாக வச்சுக்கலன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதை சரிப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலே கிடைக்கும்.
சர்ம தேஜஸ் கேப்சூல்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. சர்ம தேஜஸ் தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் அது அந்த கால்கள்லாம் இரவு படுக்கும்போது தடவிட்டு படுங்க. இதை தொடர்ந்து கொஞ்சம் உபயோகப்படுத்தினாலே இந்த தோல் பிரச்சனை சரியாகிறத பார்க்கலாம். நம்ம மருத்துவமனையோட தொடர்பை கொண்டு உங்கள் முகவரி கொடுத்தீங்கன்னா தேவைன்னா உங்களுக்கு வீட்டுக்கே மருந்துகள் அனுப்பி வைப்பாங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் சொன்ன மருந்துகளை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் என்னோட பேர் சைமன் மேடம். ஓகே, எங்க இருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? நான் நீலகிரி கூடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட மகளுக்காக மேடம். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 16 வயசு மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட பிள்ளைக்கு சார் இந்த விரல்ல அப்படி வெள்ளையா தோல் அப்படி வரும் மாறுது சார். சரிங்க. இந்த வாயிலையும் அப்படி இருக்கு சார், உடல்லையும் சார். உடல்லையும் அப்படி இருக்கு. சரி, உடல்ல வேற ஏதாவது பகுதிகளில் அது தெரியுதுங்களா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் தலையில இருந்துச்சு சார், அது அப்படியே மாறிடுச்சுங்க. ஆனா நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் சாப்பிட்றாங்களா? கொஞ்சம் இப்போ அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க சார், ஆனால் இப்போ கொஞ்சம் சாப்பிட வைக்கிறோம் சார். அப்படி. சரிங்க. அசைவ உணவு ஏதாவது அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் உண்டா? இல்லை சார், சாப்பிட மாட்டாங்க சார். வெரி குட், வெரி குட். அண்ட் உங்கள் ஊர் பொதுவாக கொஞ்சம் குளிர் இருக்கக்கூடிய பூமி தான் இல்லையா? ஆமாங்க. சரி, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். பொதுவாக இந்த மாதிரி வெள்ளை சம்பந்தப்பட்ட தழும்புகள் வருவது அப்படிங்கிறது விட்டமின் டி சம்பந்தப்பட்ட குறைபாடுகளாக இருக்கலாம், அல்லது தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ம தேஜஸ் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு, சர்ம தேஜஸ் தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் அந்த தோல் பகுதிகளில் தடவணும். இதை பண்ண சொல்லுங்கள். பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாத்தையுமே நிறுத்துங்க. பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய், ஈவன் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். நிறைய தண்ணீர் குடிக்க வைங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்க வைங்க. முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில் இருக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சீக்கிரமாக அந்த பிரச்சனை குணமாயிரும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். இன்னைக்கு மூட்டு சார்ந்த பல கேள்விகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி குணப்படுத்தலாம், உணவு பழக்கங்கள் என்ன மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரி பல தெளிவான கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். வணக்கம். மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.